எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை, ஒரு விவசாயி பேக்ரவுண்டு வந்து ஃபேமிலி பேக்ரவுண்டு, அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிவியில் நிறையா பார்ப்பீங்க, இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஒரு ரியாலிஸ்டிக்காக நம்ம வந்து என்ன அப்படிங்கிறத கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட இன்டென்ஷன். ஸோ பார்க்கலாம். எங்கள் பக்கத்தில் இருக்கிறவர் வந்து ஒரு படித்த ஒரு விவசாயி, பார்ட் டைமில் விவசாயம் பண்ணிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து உங்கள்கிட்ட பேசினா வந்து ஆக்சுவலாக என்ன பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்ட்டு. தம்பி சொல்லுங்கப்பா. என் பேர் ராஜேஷ்குமார். எங்கள் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா இது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சத்தியமங்கலம் தாலுக்கா மாதமலை போஸ்ட்டு கீழ்முறை கிராமம். பார்த்தீங்கன்னா இது ஒரு கிராமம் தான். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இப்போ வந்து என்னோட ஏஜ் 21. நான் இப்போ வந்து நான் பிஇ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு விவசாயம் நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து பிஇ முடிச்சுட்டு நிறைய பேர் வேறு மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ இவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி ஆரம்பிக்கலாம். நான் பிஇ முடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஜாப் போயிட்டுருக்கேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்பா தாத்தா அவங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் அப்படின்னு வந்து தொண்டு அப்படி வந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இனிமேல் வந்து என் ஃபேமிலி எனக்கு அடுத்து வர சந்ததிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 50% விவசாயத்தில் வந்து ஒரு இருக்கணும். 50% வந்து வேறு பக்கம் மற்ற ஒர்க்குக்கு போனாலும் வந்து நம்ம தொழில் அப்படிங்கிறத வந்து யாரும் மறந்துக்கூடாது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாரும் அப்படி விவசாயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். பட் இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷம் மழை இல்லை. அப்படி மழை 2 வருஷமா தான் இல்லையா? 2 வருஷமா முன்னாடி எப்படி இருக்கு? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு டைம் ஒரு வருஷத்துக்கு மழை இருக்கும், 3 மாதத்துக்கு மழை இருக்கும். ஓகே. அப்படிங்க பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து 3 மாதத்துக்கு டைம் வந்து நல்லா மழை இருந்தால் போகுது. பட் இப்போ இந்த 2 வருஷமா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா மழையே இல்லை. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது வறுமை இருக்கு. இந்த விவசாயம் அது என்ன பிரச்சனை? அதனால தண்ணி அப்புறம் என்ன பண்றீங்க? தண்ணி பிரச்சனை இருக்கு. தண்ணி பிரச்சனைக்காண்டிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை நல்லாவே இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து கிணறு இருக்கு, போர் இருக்கு. கிணறுக்கு அப்படின்னா கிணத்துக்கு தண்ணி வேணும்னா கண்டிப்பாக மழை பெய்யணும். 3 மாதத்துக்கு டைம் அல்லது 6 மாதத்துக்கு டைம் வந்து நல்லா மழை பெய்ஞ்சால் மட்டும் தான் நமக்கு கிணத்துல தண்ணி வரும். அப்படிங்கும்போது நாங்கள் 2 வருஷம் தண்ணி மழை பெய்யல அப்படிங்கும்போது சுத்தமாக கிணத்துல தண்ணி இருக்காது. கிணத்துல தண்ணி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ண முடியாது. அதுக்கு என்ன ரீசன்? ஏன் மழை இல்லை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போலாம் எங்கேயும் மரம் அதிகம் வளர்த்துறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மழை இல்லாத காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய விவசாய நிலத்தை வந்து விற்கிறாங்க, ஷைட் போட்டு விற்கிறாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இருந்த ஒரு கிராமம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி இல்லை. எல்லாம் வந்து பாதி டவுனாக மாறி. சாதாரணமாக பார்த்தா ரோட்டுல இருக்கிற மரத்தை எல்லாத்தையும் வெட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து ரோட எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்ட்டு அது ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. மீதி வந்து ரியல் எஸ்டேட் பண்றேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற நிலத்தெல்லாம் அழிக்கிறாங்க, இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டுறாங்க. இது ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான். மழை இல்லாததுக்கு ஒரு மெயின் ரீசன் இதுதான். ஆனா மரம் நட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நட்டுறாங்க. பட் நட்டுறாங்க, ஸ்டார்டிங்ல வைக்கிறாங்க. பட் அது யாரும் ஃபாலோ பண்றது இல்லை. அவ்வளோ நீங்களும் நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க. ரோட்டு பக்கம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து மழை வைக்க அப்படின்னு தனியாக போட்டிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல வந்து வச்சிருப்பாங்க, வச்சு இவ்வளவு வந்திருக்கு. பட் யாரும் பார்த்தீங்கன்னா அது மரம் வச்சு எல்லா பக்கம் மரமா இருந்து யாரும் பார்த்துருக்க மாட்டோம். நான் பார்த்தது இது வரைக்கும் நான் எத்தனையோ பக்கம் போயிட்டு நான் பார்த்தது இல்லை. அது அதோட முடிச்சிடறாங்க. இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மரத்தை வெட்டினா வந்து இன்னொரு மரம் வெட்டணும் அப்படிங்கிறாங்க, ரீப்ளேஸ் பண்ணணும்ங்கறாங்க. ஆனா அது யாரும் பண்றது இல்லை. யாருமே பண்றது இல்லை. அந்த படிச்ச பசங்க ஃபார் எக்ஸாம்பிள் படிச்ச பசங்க பண்றாங்கன்னா ஓகே. ஆனா வந்து எல்லாரும் அதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது கிடையாது. ஸோ இப்போ தண்ணி ப்ராப்ளம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தண்ணி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி இல்லை, தோட்டத்தில் தண்ணி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் வந்து டேம் ஃபார் எக்ஸாம்பிள் அணையிலேருந்து தண்ணி குடிக்கிறக்கே தண்ணி இல்லைங்க வச்சுட்டு இப்போ 2 நாள் போட்டே பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல குடிநீர் பைப்பில் வந்து தண்ணி வருது, அதான் குடிக்கிறதுக்கு. இப்போ இருக்கிற தோட்டத்தில் இருக்கிறன்னா ஓகே, ஏதோ கொஞ்சம் தண்ணி இருக்குது, குடிக்கிறதுக்காக தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தோட்டம் இல்லாத ஃபார் எக்ஸாம்பிள் கிராமத்தில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடிநீர் பைப்பில் வர தண்ணி மட்டும்தான் அவங்களுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் அது பார்த்தீங்கன்னா மழையில காட்டிக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணி விடுறாங்க. அதே பத்துறது இல்லை. தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனையே இருக்கு. இப்போ நீங்க உங்க இதுல என்ன விவசாயம் பண்ணிருக்கீங்க? நான் இப்போ வந்து சோளம் போட்டிருக்கோம். சோளம் பண்ணால் இது வந்து மாட்டுக்கு யூஸ் பண்ணுற தீவனம். இப்போ வந்து நாங்கள் வந்து மாடு வளர்த்துறோம், ஆடு வளர்த்துறோம். விவசாயம்னா பேசிக்காவே எல்லாம் இருக்கும். அவங்ககிட்ட வந்து மாடு ஆடு வந்து குடும்பத்தில் ஒருத்தமாக வளர்த்துவாங்க. அவங்களுக்கு தேவை நமக்கு சாப்பாடு இருக்குது அப்படிங்கிறது 2வது பட்சம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வளர்த்துற விலங்குகளுக்கு ஃபஸ்ட்டு அடிப்படை வந்து தீவனம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு ஆட்டுக்கு வளர்த்துற தீவனம் தான். ஸோ இப்போ ஜென்ரலாக அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? மழை இல்லைங்கிறப்போ சில பேர் வந்து கோதுமை அரிசி அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? கோதுமை அரிசியில் அது நாம இங்கே இது வந்து புஞ்சை நிலம். இதில் பார்த்தீங்கன்னா வாழை வைக்கலாம். மற்றபடி என்ன சொல்றதுங்க, மக்காசோளம் போடலாம். மக்காசோளம், வாழை, கம்பு, சோளம் அந்த மாதிரி. இது இப்போ இந்த டெல்டா பக்கத்தில் இருக்கிற அவங்க எந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க? நல்லாவே ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா தண்ணி ஆற்றுல தண்ணி அதிகம் வரதில்லை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் விவசாயம் இப்போ நிறைய பேர் நெல் விளைய வச்சிடறாங்க.
உணவுக்கு அடிப்படையே நெல் தான், அரிசி தான். ஆனால் அரிசி நிறைய பேர் விளைவிக்கிறாங்க, பட் அதை வந்து அறுவடை பண்ண முடியாமல் நிறைய விவசாயிகள் வந்து ரொம்ப மன உடைஞ்சு நிறைய இப்போ நீங்கள் நிறைய பேர் நியூஸில் பார்ப்பீங்க, விவசாயிகள் வந்து நெல் விளைவிச்சு அறுவடை காலக்கு வரும்போது வந்து அறுவடை இல்லாமல் நிறைய பேர் லோன் வாங்கி விவசாயம் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களாம் பார்த்தீங்கன்னா மன உடைஞ்சு நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க, இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இப்போ டிவியில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கவர்மெண்ட் ஏதோ ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அது ஏதோ பண்ணுறாங்களா? அது ரீச் ஆகுதா? ரீச் ஆகுது மீன்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து வறட்சி நிலவரம், வறட்சியாக அமௌண்ட் தரோம் கவர்மெண்ட்லேருந்து வந்து இவ்வளோ ஏக்கரானா இவ்வளோ அமௌண்ட் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து இப்போ வந்து ரீச் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ஏக்கரானா 3000 4000 அப்படின்னு ரீச் ஆயிருக்கு, ஒரு சிலருக்கு ரீச் ஆகல. இதான் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வறட்சிக்கு வந்து இப்போ வந்து நான் ஒரு ஏக்கரா நிலம் வச்சிருக்கேன்னா அவங்க என்னங்கன்னா இப்போ வந்து என் மழை இல்லை அப்படி ஒரு ஏக்கரா நான் எழுதி போட்டு இப்போ வந்து எங்கூட ஒரு ஏக்கரா இருக்குன்னா அவங்க வந்து ஒரு ஏக்கரா 3000 மழையில அங்காட்டி உனக்கு 3000 கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. பட் அந்த 3000 வச்சு நான் எதுவும் பண்ண முடியாது. வெறும் நேரத்தை வச்சு 3000 எனக்கு நான் விவசாயம் பண்ணால் என் தேவைக்கு நான் எடுக்குவேன். ஆனால் அந்த 3000ங்கிறது ஒரு மாதம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் விவசாயத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறது அமௌண்ட் தராங்க. ஆனால் அமௌண்ட் வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்மளுக்கு தேவை மழை வேணும். மழைனா மழை இருந்தால் வந்து நம்ம கவர்மெண்ட் எதிர்பார்க்க தேவையில்லை. மழை இருந்தால் இல்லை கவர்மெண்ட் நமக்கு பண்ணணும் அப்படின்னு. பொல்யூஷன் நிறையா பண்ணுறாங்க, அதுக்கு ஏதாவது இருக்கா? பொல்யூஷன் தான் இஷ்யூ தான். பொல்யூஷன் மாசுபடுதல் எல்லாம் மாசுபடுதல் கடலில் அது கலக்கு இது கலக்கு எண்ணெய் சந்தி ஏதோ இருக்கு நிறைய இருக்கு. நிறைய சாயக்கழிவு இதெல்லாம் கம்பெனி அதே மாதிரி ஃபேக்ட்ரிஸ் அதிகமாக ரன் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும், அதனால் இதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. இளைஞருக்கு வேலை தரலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கம்பெனியில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து விவசாய நிலம் இருக்கா, நாம ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த விவசாய நிலம் அதனால பாதிக்கப்படுமா அப்படிங்கிறத யோசிச்சு அவங்க கம்பெனி ஆரம்பிக்கணும். ஏன்னா எத்தனையோ வந்து ஃபாரஸ்ட் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அப்படிங்கும்போது விவசாய நிலத்தை பாதிக்கப்படாமல் போய் ஒரு இடத்துல வச்சு அவங்க வேலை தரலாம். ஆனால் அவங்க வந்து விவசாய நிலத்தை வாங்கி அதை அழிச்சு பக்கத்து நிலத்தை எல்லாத்தையும் வாங்கி அப்படி பண்ணா விவசாயம் போயிரு. ப்ளஸ் அவங்க என்ன சொல்லலாம், நான் வந்து படிச்சு இளைஞர்களுக்கு வேலை தர்றேன் அப்படின்னு. அது வந்து ஒரு தகுந்த இடத்துல வச்சு வேலை தந்தா ஓகே. பட் பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்தை அழிச்சு தரக்கூடாது. அதுக்கு அவங்க விவசாயம் அவங்க இருந்தாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம சாதாரணமாக என்ன பிரச்சனை, கிரவுண்ட் லெவலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு இன்டென்ஷன். நிறைய பேர் வந்து